சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நமது சேனலையும் சரி திரு ஃபெலிக்ஸ் சேனலில் பேசும்போது நான் வந்து ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்ரமணியம் அவர்கள் தலைமையிலான அந்த ஹேபியஸ் கார்பஸ் அமர்வை குறிப்பாக திரு ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்ரமணியம் அவர்களை பல வழக்குகளில் பாராட்டியிருக்கிறேன். ஏனென்றால் பல வழக்குகளில் சிறை சீர்திருத்தங்கள், காவல்துறை சீர்திருத்தங்கள், இது போல பல வழக்குகளில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் அவர் தான் உத்தரவு பிறப்பித்தது. அண்ணாநகர் சிறுமி இந்த போக்சோ விஷயத்தை காவல்துறை தவறாக கையாண்ட போதும் அவர் தான் இந்த தீர்ப்பு வழங்கியது. ஸோ இந்த ஆடலி விவகாரத்திலும் அவர் தான் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கினார். ஏற்கனவே நான் கடந்த முறை சிறை சென்ற பொழுது தான், சென்னை புழல் சிறையில் இருந்த பொழுது தான் கிட்டத்தட்ட 201 பேர், இங்கே 203 பேர் புழல் 2ல நான் இருந்தது, புழல் ரிமாண்ட் பிரச்சனை இருந்தேன். 203 பேர் புழல் சிறையில் வேலை பார்க்க வேண்டும். 50 பேர் தான் வேலை பார்த்துருக்கோம். அப்போ டியூட்டி வர நான் விரிவாக சொல்லி டியூட்டி வர டெய்லி எனக்கு காவலர்கள் எனக்கு என்று பாதுகாப்பு போட்டிருந்தார்கள். என்ன சார் தூக்கி வழினா இல்லை சார், நைட்டு பார்த்து அப்படியே காலையில் கண்டினியூஸ் பார்க்க சொன்னாங்க, உங்கள் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு இல்லை சார், இங்கே சார் எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த விவரங்கள் எல்லாம் சேகரித்து வழக்கறிஞர் கோடேந்தியிடம் அளித்த போது அவர் வழக்கறிஞர் கோடேந்தி அவர்கள் வேறு ஒரு கைதி சார்பாக தொடுத்த வழக்கில் இந்த மாதிரி 203 பேரில் 50 பேர் தாங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டவொடனே யார் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எடுங்க, சிபிசிஐடி விசாரணை பண்ணணும், உளவுத்துறையோட உதவியோட விசாரணை பண்ணணும் ஒரு உத்தரவு போட்டார். இந்த முறை சிறைக்கு போனேன் இல்லையா, ஒரே ஒரு ஆடலி உடல் இன்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சிறைத்துறையில் ஆடலி சிஸ்டம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சிறையில் இருந்ததனால் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அரசு கூறும் தகவல் சரியான தகவல். இந்த முருகேசன் ஒரு வீட்டில் குதிரை வளர்த்துட்டு இருந்தாங்க சொன்னேன், குதிரை வளர்க்கலாம், கைதிகளை வைத்து குதிரை வளர்ப்பது, அந்த கைதிகளை மேய்ப்பதற்கென்று சிறை காவலர்களை பயன்படுத்துவது, இது எல்லாமே இருந்துச்சு.